முதல்ல வீடியோ பாட்டு வருவோம். ஆமாமா, தாவேக்க பெரிய கட்சி இருக்கு. அடுத்த மத்திய அரசு கிடக்கா லூசுப்பேன். அவங்க லூசுத்தனா போயிட்டு கிடக்காங்க. அண்ணா திமுக அங்க திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி இருக்குது. இவங்கெல்லாம் நடிச்சுக்கிறது யார் இருக்காங்க? ஒரு நாள் கூத்துக்கு தாவாங்க தாங்க அந்த கட்சி தாவேக்கா. திருச்சி கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக்கொண்டாங்க, புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. 2 தொகுதியும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேக்கா தோல்வி அடைகிறது. 2026 முதல்வர் ஆகிறார் விஜய். அது அவரே நம்ப மாட்டாரு. ஒரு முதலமைச்சராகவோ எதிர்கட்சி தலைவராகவோ வருவதற்கான வாய்ப்பு இல்லை. நான் ஜெயிச்சிருவேன். எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு. வீட்டுக்கு என்ன ஓட்டு? எப்படி இதனை குப்பை தொட்டியா? வீட்டுக்கு ஒரு குப்பை தொட்டி இருக்கிறதுக்கு அடேங்க அப்பா, என்ன வாய் வாய் இல்லைன்னா உங்களை எல்லாம் நாய் கூட மதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. விஜய் அரசியலுக்கு வந்தப்போ என்ன கூட்டம், நடிகரை பார்க்க வர்ற கூட்டங்க இதெல்லாம் அப்படின்னு முதல் மாநாட்டில் வந்தப்போ சொன்னாங்க. விக்கிரவாண்டி மாநாடு நடந்தப்போ நான் நினச்சேன், ஒரு கூட்டத்தில் முதல் கூட்டத்தில் முதல் மாநாட்டில் இவ்வளோ பேர், மேசிவ்னா மேசிவ் அப்படின்னு நான் வந்து மறந்து போனேன். என் மைண்டில் ஒன்று சொன்னேன், நிஜமாவே இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த போறாரு இவர். பட் 2 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள கட்சியை வளர்த்து பெரிய இடத்துக்கு போயிடுவார் நிச்சயம் அப்படின்னு நான் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் மட்டும் பிலீவ் பண்ணேன். பெருசா வெளியில நான் ஷேர் பண்ணவே இல்லை. அடுத்து மதுரை மாநாடு பார்த்தேன், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மதுரை மாநாடு கூட்டத்தை எல்லாம் பார்த்தோன்னா மக்கள் மிகப்பெரிய ஹோப் வச்சிருக்காங்க இவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பெருசா பிலீவ் பண்ணேன். அடுத்ததாக வாரம் அந்த சாட்டர்டே கூட்டத்தை எல்லாம் பார்த்த பிறகு இன்னமும் ஸ்ட்ராங்கா, இன்னும் எங்க பார்த்தாலும் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு பண்றப்போ கரூர் சம்பவம் ஒரு பெரிய துயர சம்பவம் தான். அவர் இந்த மக்களை டைரக்டா போய் பார்க்கல, உடனே போய் விசாரிக்கல அப்படின்றது சின்ன வருத்தம் இப்பவும் எனக்கு இருக்குது. பட் ஆனால் முழு பழியும் அவர் மேல இல்லை அப்படின்றதும் இப்போ எல்லாருக்குமே தெரிய வர ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்ச நாள்ல. ரைட். அடுத்ததாக ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்துக்கும் நம்ம பார்க்குறப்போ தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, திருச்சி, மெட்ராஸ் இங்கெல்லாம் பார்த்த உடனே ஷியூர் ஷாட்டா புரிஞ்சிருச்சு, இது ஒரு பெரிய வேவ். விஜய் வரணும் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க. ஆனா மக்கள் விரும்பவே இல்லை. மக்களுக்கெல்லாம் விஜய் சன்னி லியோனை பார்க்க கூட தான் கூட்டம் வருது, விஜய் சித்துவை பார்க்க கூட தான் கூட்டம் வருது அப்படின்னு இந்த ஃபேக்கான அத்தனை பேரும் புலம்புனாங்க, நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதுதான் ஹைலைட்டே இந்த எலெக்ஷன்ல. எஸ், நான் நம்மளுடைய ஃபேக் ஜேர்னலிஸ்ட்டை பற்றி தான் பேசலாம், அடிச்சு நவுத்த விடலாம் அப்படின்னு பார்க்குறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. ஸோ கிட்டத்தட்ட விஜய் வந்த மொமெண்ட்ல இருந்து நம்ம ஊரில் எவ்வளோ ஃபேக் நரேட்டிவ்ஸ் செட் பண்ணாங்க அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம திரும்பி பார்க்கணும். என்னப்பா ரெடியா? 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஃபேக் நியூஸ் சேனல்ஸ் எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டேன். பெருவாரியான ஆதரவு பல இடங்களில் போய் ரீச் ஆச்சு. ரொம்ப தைரியமாக பேசுனேன் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. இதோ அதோட இன்னொரு வேரியேஷன் தான். இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ரவீந்திரன் துரைசாமின்னு ஒருத்தர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போ பாரு சீமானுக்கு விழுகிற ஓட்டு அந்த ஓட்டு, கமலுக்கு விழுந்த ஓட்டு இவர் ஓட்டு, அதை விட நம்ம விஜய்க்கு விழப்போற ஓட்டு அப்படின்றது ஒன்றுமே இல்லை. அது ஒரு மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கின கதையா. விஜய்க்கெல்லாம் ஓட்டே விழுகாது. அதிகபட்ச சீமானோட கப்பியாக தான் ஓட்டு வாங்குவார். அவர் நாடார், பல்லர், பறையர் அப்படின்னு என்னத்தையாவது ஒரு ஜாதி கணக்கை வச்சு கிட்டத்தட்ட 2 வருஷமா போற எல்லா வீடியோலையும் அது இதே சொல்லிட்டு கேட்டுக்க. ஒரு மனுஷன் இந்த டயலாக மட்டும் ஞாபகம் வச்சு 2 வருஷம் காசு சம்பாதிச்சிருக்கான்னா பாருங்களேன். 2 வருஷம் இதை மட்டுமே சொல்லி ஒருத்தன் பொய் சொல்லியே கூசாம ஒருத்தன் ஃபேக் ஜேர்னலிஸ்டாக, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக சுத்திட்டு இருந்திருக்கான்னா பாத்துங்க. இதுதான் நம்ம தமிழ்நாடு. என்னடா அவரு தான் வந்து சீமானை தூக்கி விட்டு, சீமான் இந்த பெரிய இதை ரீச் பண்ண போறாரு, சீமானுக்கு விழுகிற வாக்குகள் எங்கேயோ போய் சீமானை கொண்டு போய் நிக்க விடுது. சீமானோட நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு முட்டு சந்தில போய் நிப்பாட்ட வச்ச மிக முக்கியமான ஆளு ரவீந்திரன் துரைசாமி. ஸோ இவரு ஃபர்ஸ்ட் நம்பர் 1. அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு, மூத்த பத்திரிகையாளர் இவங்களாம் என்ன மூத்த பத்திரிகையாளர்னு தெரியல. ஒரு 15 கொஞ்சம் ரூம்ல ஒரு டேபிள் மேல உட்காந்துட்டு இருக்கிற 4 நியூஸ் சேனல்ஸை பார்த்து, நியூஸ் சேனல்ஸ்ல நாங்க 1980 பாத்தீங்கன்னா 1970 பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கலைஞருக்கு வர்ற கூட்டம், அந்த காலத்துல எம்ஜிஆர் கூட்டம், திமுக அப்படின்றது ஒரு கட்டமைப்பு, திமுக அப்படின்ற அதிமுகவுக்கு இருந்த பேர் இயக்கங்கள் அப்படின்னு உருட்டுற மூத்த பத்திரிகையாளர்கள் பல பேர் இருக்கிறாங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா தராசு ஷியாம் அப்படின்னு ஒரு ஆளு, அவர் மூத்த பத்திரிகையாளர் தான். டிவிகேவுக்கு அதிகபட்சம் 2 இடம் கிடைக்குங்க. ஒரு 10% மேல எல்லாம் போக மாட்டாங்க. கிராமத்துல எல்லாம் அவங்களுக்கு வேலை பார்க்க ஆளே இல்லைங்க அப்படின்னு உருட்டினாரு. தைரியமா போய் சொல்லிட்டு இருந்தாரு.
அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அவரும் கிரவுண்ட் ரியாலிட்டியா படிக்கல, அவருக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசு வரல, உண்மையை மீடியால வந்து வெளியே சொல்றதுக்கு மனசு இல்ல காசு வேற இடத்துல வாங்கினதுனால அவர் சொல்றதுக்கு அவருக்கு மனசு இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. நான் தூங்கிட்டேன், பார்க்கல. பட் நடந்தது என்ன அப்படின்றது தெரியும். விஜய கிராமத்துல எல்லாம் அவருக்கு பெருசாக ரீச் இல்லை அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சு பாரு. விஜயோட அநேக படங்கள் BNC சென்டர்ல தான் அவர் போய் இறங்கினதே. அது அந்த காலத்துல இருந்து, எப்போ ரசிகன் விஷ்ணு தேவா காலத்துல இருந்து, அதுக்கு பிறகு போக்கிரி, திருப்பாச்சி, சிவகாசி, திருமலை, இப்படி அவர் BNC சென்டர்ல தான் அவ்வளோ படங்களும் வந்து ஓடி அந்த கிராமத்து மக்களையும் சின்ன டவுன் மக்களையும் சந்தோஷப்படுத்தின ஒரு என்டர்டெய்னர் தான் விஜய். நீங்க வந்து விஜய்க்கு BNCல கிராமத்துல ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு யாராச்சும் நீங்களாம் என்னையா ஜெர்னலிஸ்ட் அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. அடுத்ததாக இன்னொரு மூத்த பத்திரிகையாளர்கள் நக்கீரன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க சொன்ன அபாண்டமான குற்றச்சாட்டு என்னன்னு தெரியும். கரூர் சம்பவம் அப்போ அது ஜனநாயகன் படத்துக்கு ஷூட் பண்ணாங்க, அந்த வேனுக்குள்ள நடிகைகள் இருந்தாங்க, ஆர்கெஸ்ட்ரேஷனே அந்த படத்துக்கு உண்டான ஷூட்டிங் அப்படின்னு ஒரு ஓப்பனாக ஒரு பொய் குற்றச்சாட்டை பப்ளிக்ல யூடியூப்ல அவங்க பத்திரிகையில எழுதுறாங்க. ஓப்பனா பொய், அதாவது மற்றவங்க கூட இருக்கலாமோ இல்லையோ ஓகே அப்படின்னு சொல்லலாம், பச்சை பொய்ய ஒரு நியூஸ் மீடியா, அதாவது நம்பிக்கை வச்ச இவர் தான் வந்து சந்தன வீரப்பன் இந்த மாதிரி பல ஆட்களை எக்ஸ்போஸ் பண்ணவர் அப்படின்னு நினைச்ச ஒரு ஆள் இன்னைக்கு அப்படியே பச்சை பொய்யை எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல சொன்னது மக்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சு. இது பொய், எதுக்காக ஒரு பண்ணணும் அப்படின்னு மக்கள் பொறுமையா வெயிட் பண்ணாங்க. இந்த மாதிரியான மூத்த பத்திரிகைகளோட இன்னைக்கு ஸ்டேட்டஸ் இதுதான், இவங்களுடைய நிலைமையும். அதுக்கப்புறம் செந்தில்வேல் அப்படின்னு சொல்ற இன்னொரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான். நல்ல வேலைக்கு அவர் போட்ட வீடியோ எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லலை, இல்லைன்னா இந்த வந்து 55 சீட்டு கூட வந்திருக்காது, அதுல ஒரு 10 தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். வேலை பார்க்கிற பலரும் வந்து தாவேகாவுக்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான் அந்த சோத்துல. ஐடி ஊழியர்கள் நீங்க யோசிச்சு பார்க்கணும், நீங்க போட்ட சாப்பிட்ற சோறு உப்பு அப்படின்னு அவர் சொன்னது ஐடி ஊழியர்கள் எலெக்ஷனுக்கு பின்னாடி ட்ரிகர் பண்ணியிருக்கும். இரு இதை மட்டும் நீ முன்னாடி சொல்லிட்டு இன்னொரு 5 சீட்டு காலியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல வேலைக்கு அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களே பார்த்து நீங்க சாப்பிட்ற ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சாப்பிட்ற சாப்பாடே அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மொத்தமா மாத்திருப்பாங்க. ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தையும் ஒருத்தனோட பர்சனல் உழைப்பையும் ஒருத்தனோட பர்சனல் குரோத்தையும் எஸ் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணிச்சு, யாருமே இல்லைன்னு சொல்ல, அது அவங்களோட கடமை, கவர்மெண்டோட டியூட்டி, அது இட்ஸ் பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. மக்களுக்கு நல்லது செய்யணும். அது ஏதோ பெரிய கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு போடுற பிச்சை மாதிரி பேசுறது தான் இங்க எல்லாத்துக்குமே கோபம் வர வச்சுச்சு. அதுதான் இந்த மாதிரியான ஆட்கள் பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான நபர்கள் ஜேர்னலிஸ்ட்ன்ற பேரில் ஒரே ஒரு கட்சிக்கு மட்டுமே வந்து சார்பாக எடுத்து பேசி ஒரு நியாயமான விஷயங்களை வெளியே சொல்லாமல் இருக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய அயோக்கியத்தனம் இந்த நாட்டில். அதெல்லாம் வந்து கொடுமையிலையும் கொடுமையான விஷயம். அதாவது வந்து அதெல்லாம் வந்து பயங்கரமான கிரைம்ங்க. சீரியஸாக எவ்வளோ பெரிய கிரைம் தெரியுமா? அரசு செய்ய வேண்டிய ஒரு கடமையை இது செய்யாமல், அதாவது செய்கிறது பிச்சடா, அவனால தான் நீ வாழ்கிற அப்படின்னு போடுறது எவ்வளோ பெரிய ஒரு திமிர்த்தனம். இந்த திமிர்த்தனத்துக்கு மக்கள் வச்ச அப்பதான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட். உங்க விஜய் நான் வரேன், ஒரு வரலாறு அழிச்சாலும் அழியாது அவன்தானே ஜனநாயகன். அடுத்து இன்னொருத்தர் இருக்கிறார். அவரு EVM மிஷினே இவங்க பிஜேபி உதவி செய்யல, விஜய்க்கு ஃபேவராக எலெக்ஷனே திசை திருப்பி விட்டுருவாங்களாம். யாரா நீங்களா? பிஜேபி ஜெயிக்கலன்னா அவனோட ஓட்டிங் மிஷினே அவன் ஜெயிக்க வச்சு ஹேக் பண்ணி அவனே ஒரு 30-27 சீட்ல வச்சு அவனும் ஏடிஎம்கே வின் பண்ணிட்டு போயிருமேடா. இது ஒரு நரேட்டிவ்னு நீ வந்து எவ்வளவு தைரியமா நீ வந்து வீடியோ போட்டு சொல்றீங்க நீங்கெல்லாம். இது வேற பார்க்கறதுக்கு ஒரு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர். இந்த நாள் வேலை தான் நம்மளுடைய ஜேர்னலிசம் அண்ட் தமிழ் மீடியா இருக்குது. தேங்க்ஸ்பா. அடுத்தாக விஜய்க்கு ஓட்டு கிடையாது, கூட்டம் வருது, அதெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு ஒவ்வொரு சேனல்லையும் ஏறி பேசின இன்னொரு ஜேர்னலிஸ்ட், இதோ பார்த்தாலே இரிட்டேட் ஆகிற ஒரு ஜேர்னலிஸ்ட், இதோ இந்த கேரக்டர். அதாவது வாய் இருக்கு அப்படின்றதுக்காக எவ்வளோ வேணா திமிர்த்தனமாக ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்றவங்க வந்து நியாயமாக பேசணும், ஆனால் திமிர்த்தனமாக பேசக்கூடாதுன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இதோ இந்த கேரக்டர் தான். மே 4க்கு பிறகு டிஎம்கே மட்டும் ஜெயிக்கட்டும், அன்னைக்கு இருக்க ஆட்டம் ஜனநாயகனுக்கு அப்புறம் இருக்குன்னு எவ்வளோ ஒரு திமிராக ஒரு ஆள் வந்து ஒரு மீடியாவில் வந்து பேச முடியும் அப்படின்னு பாருங்களேன். ஒருவேளை திமுக திருப்பி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
அதுக்கப்புறம் தான் இருக்குது, 4ஆம் தேதிக்கு மேலே தான் இருக்குது. உண்மையான ஜனநாயகன் படம் உதயநிதி ஸ்டாலின் எடுப்பார், இவர் எடுக்க மாட்டார். அவர் எடுப்பார், நல்லா சின்னவர் நல்லா எடுப்பார். என்னென்ன பண்ணி நானும் லூசு விட்டேன், இதெல்லாம் மறந்துடுவாங்க, இதெல்லாம் மறந்துடுவாங்க. ஒருவேளை திமுக வருது நம்ம அதே பேசிடுவோம், திமுக வருதுன்னு வச்சுக்கோங்க ஆச்சு திருப்பி. இவர் பால் டாயிலுன்னு பேசினது, எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு விமர்சனம் பண்ணதெல்லாம் மறந்துடுவாங்க. டார்கெட் தாவேகா. நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை, என்னடாச்சுன்னா ஒரு என்னைக்காவது நியாயமா பேசியிருக்கீங்களா சார்? என்னைக்காவது ஒரு பேசிக் எத்திக்ஸோட நீங்க ஜெர்னலிசம், நீங்களாம் ஜெர்னலிஸ்ட்னு சொல்லவே கூடாது. இது தப்பு, இந்த கட்சி பண்றது தப்பு, இந்த கட்சி பண்றது தப்பு, இவங்க பண்றது தப்புன்னு மூணுத்தையும் நீ சரிசமமான வச்சு ரைட் இதை நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் ரைட். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன், உனக்கு ஏற்றி வச்சு சொல்லுங்கண்ணா இல்லை அப்படின்னு நீங்கள்லாம் பேசுனீங்கன்னா அது பேர் ஜெர்னலிசமா? அடுத்ததாக 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்து பேசுகிற இந்த இன்னொரு ஜெர்னலிஸ்ட் அன்னியன் கூட பயங்கரமாக அவரோட சுபாவத்தை மாற்றிக்கிட்டே இருப்பார். எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. இவர் ஒரு இதில் டிஎம்கே, இன்னொரு இதில் ஏடிஎம்கே, இன்னொரு இதில் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் கடைசியாக அந்த பேட்டியோட எண்டில் வந்து என்ன இருந்தாலும் இவங்கெல்லாம் ஜெயிச்சிடக்கூடாது, டிஎம்கே தான் ஜெயிக்கணும் அப்படின்னு மாறிடுவார். என்ன இருந்தாலும் அட்வான்டேஜ் வந்து விஜய்க்கு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தான் ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு தெரியாமையே மாறி பேசிட்டு இருப்பார். 150 180 இடம் கண்டிப்பாக திமுக ஜெயிக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் என் கருத்து ஆரம்பத்திலேருந்து 8% 12% ஓட்டு தான். 1% 2% கூடுமா குறையுமாங்கிறது எனக்கு தெரியல. அப்போ என்னோட கருத்து எதுலேருந்து வருதுன்னா, 4 முனை போட்டி நிலவிய 1989 வருது. 4வது முனை அதில் ஜானகி அம்மாள் 10% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அவங்களே தோத்து போயிட்டாங்க, ஜானகி அம்மாளே தோத்து போயிட்டாங்க. சீனியர் ஜெர்னலிஸ்ட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தான் எடுத்த ஸ்டாண்டில் கொஞ்சமாச்சும் நியாயமாக 1 மணி நேரம் ஒரு நாளாச்சும் ஸ்டாண்டோட இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் அந்த டிபேட் ஷோவில் ஆங்கர்ன்ற பேரில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுற அவங்களோட ஒவ்வொரு கேள்வியும் நெரேட்டிவும் ட்விஸ்டையும் இந்த 6 மாதம் எவ்வளவு விஜய்க்கு நிஜமாவே நீங்கள்லாம் இந்த கூட்டமெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா சார்? ஓட்டா கன்வெர்ட் ஆகுனா விஜய்க்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே சார்? விஜய்க்கு அந்த அளவுக்கு நல்ல வேட்பாளர்கள் இருக்கா சார்? அதெல்லாம் ஒன்றும் கூந்தலும் தேவையில்லை அப்படின்னு மக்கள் சொல்லிட்டாங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க, அறியாப்புல தெரியாம கரெக்டா. நான் சொன்னதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான். ஆல்மோஸ்ட் என்டையர் மீடியாவை யோசிச்சு பாருங்க. ஒரு என்டையர் ஈகோ சிஸ்டம்ல ஒரு நாட்டில் எல்லா மீடியாவும் ஒரு கட்சிக்கு ஆதரவாகவும் அந்த எல்லா மீடியாவும் சேர்ந்து ஒரே ஒரு ஆளை அகெயின்ஸ்டாகவும் தான் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒவ்வொரு பிரச்சாரம், விஜய் பிரச்சாரத்துக்கு வரல, விஜய் அதுக்கு வரல, விஜய் யாரு கூடயும் பேச மாட்டேங்கிறாரு, விஜய் இஷ்டத்துக்கு பண்றாரு அப்படின்ட்டு கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை செட் பண்ணாங்க. பட் அது எல்லாமே வந்து மக்களுக்கு அது எல்லாமே முக்கியம் இல்லை. நீ இவ்வளோ நாள் பொய் சொன்னீங்கல்ல, என்னத்தையாவது ஒரு நாள் ஒரு உண்மையை பேசுறீங்க கவர்மெண்ட்டை பற்றி? என்னாச்சு? கவர்மெண்ட் பேசின ஒரு தப்ப நீ வெளியே சொல்லியிருக்கியா? கவர்மெண்ட்டை ஒரு நாள் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. வந்து 2 வருஷம் ஆனா இன்னொருத்தனை போய் இவ்வளோ நீ குறை சொல்றியே, நீ எல்லாம் நியாயஸ்தனாடா அப்படின்னு மக்கள் கேட்டு வச்ச ஆப்பு தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட். விஜய் ஜெயிச்சதுக்கு மக்களோட ஒரு காரணம் அப்படின்னா இந்த மீடியாவோட ஃபேக்கான ஜேர்னலிஸ்ட்டும் இன்னொரு காரணம். ஆளுங்கட்சி, அதாவது எக்ஸ் ஆளுங்கட்சி சார்பாக, அந்த ஐடி விங் சார்பாக இருந்த அவ்வளோ பேர் எவ்வளோ அபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும், பர்சனலாக எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் ஒரு பொருட்டாக கூட மதிக்கிறதே இல்லை. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் திஸ். அதுக்கெல்லாம் டைம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோ அபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அபியூஸ் எல்லாத்துக்கும் மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சவுக்கு சங்கர் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தெரியும், அவரு சில விஷயங்கள் ஓகே முன்ன பின்ன மாற்றி பேசுவார், சில கட்சிகளுக்கு காசை வாங்கிட்டு பேசுவாருன்ற குற்றச்சாட்டுலாம் இருந்தாலும் ஒரு சிஸ்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. சில விஷயங்கள் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, கரப்ஷன் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அவர் வீட்டுக்குள்ளே சாக்கடை கொண்டு போய் ஊத்துறீங்க, அவரை ஜெயிலில் வைக்கிறீங்கன்றப்ப மக்களுக்கு ஒரு சின்ன ரைட், ஒருத்தன் கேள்வி கேட்டால் அவனை கொண்டு போய் ஜெயிலில் இவ்வளோ வைக்கிறாங்களே அப்படின்னு லைட்டாக மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்களா. இதைத்தான் கடந்த 4-5 வருஷமாக அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கரெக்ட் டைமில் அதுக்கு ரிசல்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் டெஃபினட்டாக ஒரு 2 பேரை நம்ம பாராட்டி ஆகணும். இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷன்லையுமே
கூட்டணியுமே தான் எடுத்த ஸ்டாண்ட்ல நிச்சயமாக விஜய்க்கு ஒரு பெரிய வேவ் இருக்குது, இதுதான் உண்மை நடக்கும் நம்புறேன் அப்படின்னு தொடர்ச்சியாக சொன்ன ஒரே ஒரு ஜெர்னலிஸ்ட் ஷபீர் அகமது அப்படின்ற ஒரு மட்டும்தான். அப்புறம் பெருமாள் மணி அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அவர் சொன்னார் விஜயோட வேவ் பெருசு 130 சீட்டு கிட்ட ஜெயிப்பாரு அப்படின்னு அவர் ரொம்ப தைரியமாக சொன்னாரு. ஏன்னா அவரோட கரிஷ்மா அது, விஜய்க்கு விழுகிற ஓட்டு அந்த கரிஷ்மா அப்படின்னு எல்லாரும் வந்து சிரிச்சாங்க. அவ்வளோ பேரும் அந்த பொலிட்டிக்கல் டிபேட்ல சிரிச்சாங்க. புதிய தலைமுறை நினைக்கிறேன் அவர் மட்டும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார். நீங்கள் வேணால் எலெக்ஷன் முடிஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அடுத்ததாக இந்த எலெக்ஷனில் வைக்கிற இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, பிரச்சாரத்துக்கே ஒழுங்காக வரல. இதெல்லாம் ஒரு சோஷியல் மீடியாவில் வச்சுட்டு இதெல்லாம் அவசியமே இல்லை. மக்களுக்கு அந்த வர்றவன் மேலே ஒரு ஹோப்பு, ஒரு நம்பிக்கை வச்சுட்டாங்க ஆல்ரெடி. ஏன்னா விஜய் அப்படின்றவர் பல நாட்களாக அவங்களோட பேசுகிறாரு, என்டர்டைன் பண்ணுறாரு, சிரிக்க வைக்கிறார், அள வைக்கிறார். விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக பல விஷயங்களுக்கு கிராஸ் ரூட் லெவலில் அவங்க எல்லாருமே ஏதோ அவங்களால முடிஞ்சதை செஞ்சுருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த அவருக்கு பிரச்சாரம் போக முடியாத பல பிரச்சனைகளை எல்லாத்தையுமே மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. விஜயோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நான் அந்த இவர்களையெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணி பேசி அவங்கள வாங்க இங்கே வாங்க அந்த ஐடியாலஜி இந்த ஐடியாலஜி எல்லாம் பேசி ஒரு எக்ஸ்ட்ரா பேகேஜா நான் இந்த பொலிட்டிக்ஸ்ல இருக்க விரும்பல அப்படின்னு சொன்னார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தாக்கி பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது, தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசு, அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை. மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசென்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் இனிமையா இருந்தாலும் சரி, ஐடியாலஜிக்கல் இனிமையா இருந்தாலும் சரி, டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக். அதனால தான் எந்த பிரச்சார கூட்டத்திலையும் அவர் இந்த மாதிரிலாம் பேசிக்க மாட்டார். எடுத்தா ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் தான். யார் எனக்கு எதிரி, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதா, இதுக்கெல்லாம் யாரு காரணம், இவங்க தானே, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்க அண்ணனா தம்பியா மகனா நினைச்சு கேட்கறேன், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். அதுதான் அவரோட பாயிண்ட். இதுதான் என் பிரச்சனை, இந்த பிரச்சனையை மாற்றுறதுக்கு நான் வரேன் அப்படின்னு இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் அவர் ஃபாலோ பண்ணார். மக்களுக்கு இதுதான் தேவை. ஏன்னா அவங்களும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் இந்த இவர்களை கேட்டு வரல, அந்த ஜாதிக்காரனை போய் இந்த தொகுதியில் நிற்கிறேன் அப்படின்னு எந்த ப்ராமிஸும் அவர் பண்ணல. எல்லாத்தையும் மாற்றி தான் நிப்பாட்டி வச்சார். அதுக்கு பிறகு அதிகமாக ஓட்டுக்கு காசு கொடுத்து அந்த மாதிரியான விஷயங்களையும் பண்ணலை. ஏன் வந்து எலெக்ஷன் பிரச்சாரம்னா இப்படி போய் தெருத்துற பண்ணி, ஏன் வந்து ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் அது எல்லா கையிலையும் ஃபோன் வந்துருச்சு இல்லை, அதில் பண்ணால் பார்க்க மாட்டாங்களா, அதில் பண்ணாலும் பார்ப்பாங்க, அது மூலமாகவும் ரீச் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் விஜய் அவரோட இந்த கேம்பெயின். அரசியல் கூட்டம்னா இப்படிதான் இருக்கணும், அரசியல் கேம்பெயினா இப்படிதான் இருக்கணும், கட்சினா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். இந்த பூமர்ஸ் எல்லாருமே 60 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா அரசியல்வாதிகள், ஜெர்னலிஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்கிற எல்லாத்தையுமே அப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் மாறிட்டாங்க. ஒரு பெரிய ஜெனரேஷனல் ஷிஃப்ட் தான் இப்ப நடந்து முடிஞ்சது. அது ரெண்டுத்தையும் நீங்க 2 பேரும் மிங்கிள் ஆகல, இந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னா நீங்க வந்து இந்த சொசைட்டில இருந்து தள்ளி தான் போவீங்க. இந்த சொசைட்டி உங்களை தள்ளி வச்சுன்னு நீங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டெட் பீஸா தான் இருப்பீங்க, ஏதோ இருந்துட்டு போயிட்டு தான் இருப்பீங்க. சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற அத்தனை பேருக்கும் இதுதான் ஆன்சரே. அது நான் உட்பட நானே ஒரு சேஞ்ச் அக்செப்ட் நானே சேஞ்சில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். பட் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா யூ வில் பி லெஃப்ட் பிஹைண்ட். நீ மற்றவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க, நீ அடாப்ட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதான் லைஃப் அப்படின்றதா விஜய் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் மூலமா நம்ம எல்லாருக்குமே சொன்னது. அதான் வந்து இதுக்கு காரணமே. ஏன்னா அவரு என்ன நினைக்கிறாருன்றது இந்த பசங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த 20-25 வயசு 30 வயசு பசங்க புரிஞ்சுட்டாங்க. இந்த இவங்களுக்கு என்ன வேணும்ன்றதை அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. பட் ஆனால் இந்த பூமர் டபிள்யூசி யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்றதா உண்மையே. இப்போ நான் சொன்னா அப்படியே ரிவைட் பண்ணி பாருங்க, இவங்க எவ்வளோ கம்ப்ளைண்ட் வச்சாங்க, விஜய் என்னெல்லாம் பண்ணாரு. அப்புறம் நான் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள் விஷயமும் அதுதான். ஐடியாலஜி, மண்ணாங்கட்டி, உருட்டு, சித்தாந்தம், மக்களை நெறிப்படுத்தல், அரசியல் இதெல்லாம் தேவையில்லை. மக்களுக்கு ஒரு பேசிக்கான ஹோப், மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நல்லபடியாக பூர்த்தி செஞ்சு லஞ்சம் ஊழல் இல்லாமல் என் கட்சிக்காரங்க ஊழல் பண்ணாமல் நான் நியாயமாக முடிஞ்சதை பண்ணுறேன், அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போக நான் எல்லா முயற்சியும் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து இறங்கியிருக்கான். அந்த வந்து இறங்கின ஒருத்தன் ஒரு ஏஞ்சலாக, ஒரு தேவ தூதராக, ஜனநாயகனாக பார்த்தாங்க, போட்டாங்க, அவ்வளவுதான் நடந்தது. இதுதான் மேட்டர். அட்லீஸ்ட் விஜய் ஜெயிச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இன்னொரு கட்சியில இருந்த இவரு தான், சாட்டை துரைமுருகன். எவ்வளவு அபியூஸ் பண்ணியிருப்பாரு எல்லாரையும். பகாமாசு, என் கால் தூசிக்கு சமம், என் கால்ல வந்து விழுங்கடா, இப்ப தூக்குடி. எப்படியும் விஜய் ஆட்சி அமைக்கிறாரு, தூக்குடி. விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், தூக்குடி. இங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களே என்ன சொல்லி ஆகணும், அத்து தூக்குன. விஜயோட பெரிய சக்சஸ் பாயிண்டே அதான். அவங்களாம் ஒரு ஆளாவே மதிக்கல, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி நேரத்தை கொடுக்கறதுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணவும் இல்லை. எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது.
பாயிண்ட் பண்ணது ஒரே ஒரு ஆள் தான், டிஎம்கே மட்டும்தான். அவங்களுக்கு மட்டும் தான் அவர் ரிப்ளை பண்ணார். மற்றவங்களாம் ஒரு பொருட்டே இல்லைன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி அந்த டைம் வேஸ்ட் பண்ணி, பிகாஸ் அவங்கள காம்படிட்டரே கிடையாது. இதை வந்து நாம் தமிழர் கட்சியும் புரிஞ்சுக்கல, சீமானும் புரிஞ்சுக்கல, சாட்டை துரைமுருகனுக்குலாம் அது புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பக்கா மாசு, நீ எல்லாம் இவனாடா, நீ எல்லாம் அவனாடா, நீ எல்லாம் பெரிய மயிராடா அப்படின்னா அவர் எல்லா வீடியோலையும் பேசுவார். அவர் மட்டும் இல்லை, விஜய் மட்டும் இல்லை, அவங்க கட்சிக்காரங்க எல்லாத்தையும் பேசுவார், எல்லா எம்எல்ஏவும் பேசுவார். எனக்கு அது தெரியாது, இது தெரியாது, உனக்கெல்லாம் என்ன தெரியும், நான் அது இது அவங்க பேசுவாங்க. ரைட், கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக்கொள்ள, புக் மார்க் பண்ணி வைங்க, இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க, 2 தொகுதியும் தோற்கிறாரு. திருச்சி கிழக்கில் வெற்றி முகத்தில் இருக்கும் விஜய் தற்போது பெரம்பூரை வென்றெடுத்திருக்கிறார். நீங்க எல்லாமே பெரிய ஆட்கள் தான், ஆனா நீங்க மக்களை புரிஞ்சுக்கல, மக்களை நீங்க அபியூஸ் பண்ணீங்க, மக்களுக்கு பிடிச்ச வரையும் நீங்க அபியூஸ் பண்ணீங்க. அதுதான் முக்கியம். மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச வரையும் நீங்க ரொம்ப கேவலமா கேட்டீங்க. ஸோ டிவிகே நண்பர்கள், டிவிகே ஓட்டு போட்டவங்கன்னா சாட்டை துரைமுருகன் இருக்கிற வெறுப்புலையும் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டுக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த டைம்ல ஞாபகப்படுத்தியே ஆகணும். ஸோ இதான் ஃபேக் மீடியா. அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் கொஞ்சமாச்சும் மாறுவாங்க அப்படின்னு கேட்கணும். இப்பயும் இதே மீடியா விஜய் ரைட் பண்றப்போ நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர் தப்பு பண்ணாங்களோ, கட்சிக்காரன் தப்பு பண்ணாங்களோ அதையும் எடுத்து காட்டுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த ஈகோ சிஸ்டத்திலேயே வாழ்ந்து பழகினவங்க. இவங்களால இந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுதான் ரியாலிட்டி. அடுத்த 5 வருஷமும் எப்படி இவங்க இருப்பாங்கன்னு பாருங்க. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் ஊதி பெருசாக்குவாங்க. எப்படா விஜய் விழுவாருன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க, எப்படா விஜய் தப்பு பண்ணுவாருன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. விஜய் தப்பு சின்னதா இருந்தாலும் இல்ல தப்பு மாதிரி தெரிஞ்சா கூட இது எவ்வளவு பெரிய தப்பு, இதுக்காக தான் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்கள் எல்லாம் மக்கள் கொண்டு இந்த மக்களை மறுபடியும் தற்கொலைகள் அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணுவாங்க. ஸோ மக்களாகி நீங்க ரொம்ப அலர்ட்டாகவும் இருக்கணும். இந்த மாதிரி யார் பொய் நியூஸ், ஃபேக்கான நரேட்டிவ் செட் பண்றாங்களோ முதல்ல அடிச்சு ஓட விடணும். அவ்வளவுதான் விஷயம். இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. நன்றி, வணக்கம், வரட்டா. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க.